ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். நாங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சோம்னா 7 கடல் 7 மலை. இது வந்து ராம் வந்து எழுதி என்னோட நிவின் பாலி நடிச்சிருக்கிற அஞ்சலி இருக்குது, முக்கியமா சூரி இருக்குது, இல்லை இன்னொன்று முக்கியம் ஜீவன் மியூசிக் பாட்டிருக்கு. அப்போ ஒரு பாட்டும் வந்து நிறைய பேர் ஜீவன் வந்துட்டார் திரும்பி என்றெல்லாம் சொல்லி ஹோமுக்கு வந்துட்டார். நம்மளோட நாமத்துக்கு மேல இருந்த காலத்துல இருந்த விண்டேஜ் ஜீவன் வந்துட்டார்ப்பான்ற மாதிரியான ஒரு சாங். சந்தோஷமா ஜீவனும் பாடிப்பாங்க. அதில் யார் ஜீவன் யார் சந்தோஷம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும் இருந்தது. அந்த பாடல் நீங்கள் கேட்டிருந்தா கமெண்ட் போடுங்க. இன்றைக்கு வந்து அந்த படத்தில் டெய்லர் வந்து சூரியன் நடிச்சிருக்கு. டெய்லர் வந்து விட்டுருக்காங்க, அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். ஒரு தீபாவளி சங்குரும் போது சங்கில பால் கொம்பு தெரு நிப்பாட்டிட்டாண்ட நல்ல லுக்கா இருக்காரு. சூரி மரணமற்ற மட்டு போனவர் இதுவரை சந்தித்த வானம் உடன் சொல்றான் மாமலை போற்றதும் சொல்றேன் சார். மதுரைக்காரனுக்கு அவ்வளவுதான் சார் லாபம் வரும். வா 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 மியூசிக் இடம் இந்த இடம் இதை பற்றி அது காலத்து ஓ ஓ ஓ விஎம்எஸ் வரல. பனங்கான் மாநாடு தயாரிச்சு சூரி சம்பவம் பண்றாரு. எலி பிடிக்காகும். யார் வளர்த்தது? ஓகே, ரயில் பயணத்துல ஃபுல்லா படத்தை முடிக்கிறாங்க. அதற்கு மல்டிவர்ஸ் யூனிவர்ஸ் எல்லாம் ரயிலுக்குள்ளேயே இருக்கு போல. பழைய நிகழ்ந்த காலம், இறந்த காலம், எதிர்காலம், எல்லா காலங்களும் வந்து ஒரு இடத்துல மோதும் போது ஒரு ரயில் விபத்து நடக்கிறது. அந்த விபத்துக்குள்ளே இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் சூரியும் சந்தானமும் சரி நிவின் பாலிக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன். சூரிக்கு டோச்சை கொடுத்தோன்றிருக்கா போல. கடைசி நேரத்தில் எலியை பிடிச்சி ரங்களா வெளியிலன்னு சொல்ற. அப்படி அந்த எலிவேட் ஆகிற சூரி காமெடியா இருந்து ஹீரோக்கு வந்தார்ல அப்படி வாழ்க்கையில. அதே மாதிரி இந்த படத்திலேயே காமெடி அம்மன் நடிச்சு சீரியஸ் பைத்தியம் முடிச்சிருக்காரு டாச்சரார். ஏன்னா இருக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு டெய்லர். ஸ்டோரி நல்ல சொட்ஸ் எல்லாம் ராமண்டாலே இப்படித்தான். தங்கம் எங்கள் தெரிஞ்சிருக்கும் எல்லா சொட்ஸுமே பேசும் கதை நல்லா இருக்கு. சொல்லுங்க அப்புறம் உங்களை கதைக்கு வேற சொல்லி காட்டுறது சொல்லு. ஏன்னா ஜுவன் மியூசிக்கும் அதுல ராம் வாய்ஸ் கொடுத்துருக்குறாரு. ஒரு ஒன்றுக்குள்ள நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் அந்த ஹைப் ஏத்துற மாதிரி ஒரு விஷயம் சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதைத்தான் நீ பாக்கிக்க அதுல அஞ்சலி பாரு. அஞ்சலி தான் இன்னொரு ஸ்டோரி மாதிரி. அஞ்சலி இல்ல ஒரு எலி தான் வச்சு கொண்டு வர்றாங்க. அஞ்சலியும் பாரு ஹீரோயின் அவர் கிளிம்ஸ்ல போட்டிருந்தாங்கல்ல நீ அஞ்சலி அந்த அவர் அந்த சொல்ற மாதிரி என்ன தனக்கு ஏஜ் கூட 1945 அந்த காலம் கடந்தும் வாழ்ந்துட்டு இருக்காருப்பான்ற மாதிரி அந்த பெண்ணுக்காக தான் வாழ்ந்துருக்க அந்த மாதிரி முதல் கிளிம்ஸ்ல விட்டுப்பாங்க. ஆனா இதுல பார்த்தா ஏதோ எல்லாம் சொல்றாங்க. ஏதோ தெரியல, ஏதோ மாயப்பெண்ணு எல்லாம் போட்டிருந்தாங்க.
ஒரு டேக் தந்திருந்தாங்க ஸ்டார்ட்ல. டெய்லர் இருக்காங்க நல்ல அந்த டெய்லர் கட் டிஃப்ரெண்டா இருக்கு. அரவாசி கதையை விளங்கக்கூடிய மாதிரி ஆனா எல்லாத்துலயுமே இந்த எலியத்தான் பெரும்பாலும் காட்டுவாங்க. அது அவர் வளர்த்த எலி. பிறகு கடைசியில முதலும் கொள்ள அவருக்கு எலி என்ன விருப்பம். அப்ப சந்தானம் சூரிய வந்து கடைசியில கண்டுபிடிச்சிக்க எலிய தடவை கொண்டிருக்கா. இதுதான் அவனுக்கு வீக் பாயிண்ட் தான் தூக்கி காட்டுற கடைசியை பாக்குறேன். நான் நினைச்சேன் அந்த எலிதான் இது மாய பண்ணி நிறைய வேற காலத்துல எல்லாம் காட்டுறாங்க. வெள்ளக்காரங்க மற்றது ஒரு காட்டுக்கு அந்த காட்டுவாசிய நான் நினைக்கிறேன்டா அது ஏஜ் கூடன்னு சொல்றதானே. சோ அதட்ட காலத்துல இருக்கே இந்த மாதிரி நடந்துச்சு விடையிடைக்க எல்லாருக்கும் அந்த ஞாபகம் மாதிரி வந்து போகுது. தெரியாது இதுவும் ஒரு பயணப்படுற கதை மாதிரி தான் போல. படத்துக்குள்ள டெய்லர் மாதிரி மண்டேக்கு வந்து போகுது. லைக் இரண்டாம் உலகம் மாதிரி இருக்கலாம். என்ன சொல்றீங்க? இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்மளோட ஜுவனோட மியூசிக் வரைக்கும் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் முத்துக்குமாரோட சேர்ந்தா ஜுவன் எப்படி ஒரு பிளாஸ்ட கொடுப்பாரோ, எப்படி ஒரு பிளாஸ்ட் கொடுப்பாரோ, எப்படி ஒரு பிளாஸ்ட கொடுப்பாரோ, அதே மாதிரி ராமோட திரும்ப சேர்ந்து அதுக்கு பிறகு நம்மளோட ஜுவன் திரும்ப ஒரு பிளாஸ்ட கொடுப்பார். ஒரு சாங் போட்டிருந்தாங்க, வேற லெவலா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மூவில நம்மளோட ஜுவனுக்காக வெயிட்டிங். மனசார காய்ச்சிட்டு நன்றி வணக்கம். சொல்லி நன்றி.